கேரளாவில் நடந்த ஒரு சம்பவம் இப்ப பலரையும் கண்கலங்க வச்சிருக்கு. கேரளா மாநிலம் திருச்சூர் பக்கத்துல தங்கமணிங்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில தன்னோட வீட்டுக்கு பின்னாடி இறந்து கிடந்திருக்காங்க. அவங்களோட முகத்துல காயமும் இருந்திருக்கு. அவங்க வலிக்கு விழுந்திருப்பாங்கன்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அவங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இறக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க கழுத்துல ஒரு செயின் போட்டிருந்திருக்காங்க. ஆனா இறந்த அன்னைக்கு அவங்க கழுத்துல அந்த செயின் இல்ல. இந்த சம்பவம் இன்னும் போலீஸ்காரங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு. அப்போதான் அவங்களோட 45 வயசாகிற மகள் சந்தியாங்கிறவங்களை பிடிச்சி போலீஸ் விசாரிச்சிருக்காங்க. அதுல வசமா மாட்டிக்கிட்ட இவங்க தன்னோட கையாலேயே தான் அம்மாவை கொன்னதை ஒத்துக்கிட்டாங்க. கொன்னதுக்கான காரணத்தை கேட்டப்போ சந்தியாவுக்கு 29 வயசான நிதின் என்பவர் கூட கள்ள தொடர்பு இருக்குன்னு தெரிய வந்திருக்கு. இந்த நிதின் கடன் பிரச்சனையால பாதிக்கப்பட்டு அதிகமா கஷ்டப்பட்டுட்டு வந்திருக்காரு. அதுக்காக அவனுக்கு உதவி பண்ணத்தான் தான் அம்மா கழுத்துல போட்டிருந்த தங்க செயினை கேட்டிருக்காங்க. அவங்க தர மறுத்ததுனால தான் அம்மானு கூட பார்க்காம தன் கையாலேயே தன்னோட அம்மாவை கொன்னுட்டு அந்த தங்க செயினை எடுத்து தான் கள்ளக்காதலன் கிட்ட கொடுத்திருக்காங்க. தன்னோட அம்மாவுக்கு இப்படிப்பட்ட துரோகத்தை பண்ண இந்த பொண்ணோட கள்ளக்காதலனும் இப்ப போலீஸ் கிட்ட மாட்டி ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்காங்க.